வந்து 1940 வந்து அகத்தியர் ஆசிரமம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து இங்க நாடி ஜோதிடம் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஆசிரமம் மாதிரி இங்க வச்சிருந்து இங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. நிறைய நம்மளுடைய தாத்தா டி நகர் ராஜா ஸ்ட்ரீட்ல அகஸ்தியர் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில், பல வருஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 70 இயர்ஸா இருக்கும் அந்த கோயில். இன்னைக்கு அந்த கோயில வந்து கும்பாபிஷேகம். ஸோ அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆமா, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இன்னைக்கு அந்த கோயில கும்பாபிஷேகம். ரொம்ப விசேஷமான கோயில். நிறைய பொலிட்டீஷியன்ஸ், நிறைய ஆக்டர்ஸஸ், நிறைய பிசினஸ் பீப்புள் எல்லாரும் வந்திருக்காங்க. நானே பார்த்திருக்கேன். ஸோ ரொம்ப ராசியான கோயில், எங்களுக்கு ரொம்ப ராசியான கோயில் அந்த கோயில். ஏன்னா எங்க வீடு இங்க இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல கவிஞர் கண்ணதாசன் ஐயா இருக்கார் இல்லையா, அவரோட வீடு வந்து இங்க இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்லயே இருக்கு. ஸோ எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, சின்ன வயசுல வந்து காலை 8 மணி ஆனா சூடா வெண்பொங்கல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி காலை 8 மணிக்கு ஒளியா தருவாங்களாம். ஐயாவும் ரெகுலரா வருவாங்க கோயிலுக்கு. அது மாதிரிதான் ரொம்ப ஃபேமஸான கோயில். நீங்க நினைச்சது நடக்கும். நான் எவ்ரி டியூஸ்டே வந்து இந்த கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா துர்கை அம்மாக்கும் பைரவருக்கும் விளக்கேற்றுவோம். நான் இன்னும் எழுதிட்டேன், செவ்வாய்க்கிழமை பைரவர் விளக்கேற்றுவேன். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த கோயில்ல வந்து பயங்கர ஃபேமஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷம். பிரதோஷம் ரொம்ப பாத்தீங்கன்னா சரியான கூட்டம் இருக்குங்க. வாய்ப்பே இல்லை, உள்ள நிக்கிறதே ரொம்ப இது இருக்கு. அபிஷேகம் பியூட்டிஃபுல்லா பண்ணுவாங்க. மேலதாரெல்லாம் வச்சு பிரசாதெல்லாம் வச்சு பயங்கர பிரம்மாண்டமா ஒவ்வொரு பிரதோஷமும் அவ்வளவு நல்லா பண்ணுவாங்க. நீங்களும் வாங்க. 48 நாள் வந்து இந்த கோயிலுக்கு வரதே பெரிய விசேஷம். இந்த 48 நாளுக்கு வந்து இந்த கோயிலுக்கு அந்த கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாள் சொல்றாங்கல்ல, அதுக்கு ரொம்ப விசேஷம் சொல்றாங்க. நீங்களும் வாங்க. இந்த கோயில்ல வந்து பல சிறப்புகள் இருக்கு, பல நன்மைகள்லாம். நிறைய பேர் அதனால இந்த கோயில் உள்ள விசேஷமா சும்மா வருவாங்களா கோயிலுக்கு? ஏதாச்சும் கோயில்ல நன்மை இருந்தாதான் வருவாங்க. அது மாதிரிதான். ஸோ நீங்களும் வாங்க. இந்த வீடியோ சின்ன வீடியோ தான். நான் ஆசைப்பட்டேன் இந்த கோயில் கும்பாபிஷேகம் வந்து நான் வீடியோவே எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி. எங்க அம்மாலாம் காலையிலே வந்துட்டு போயிட்டாங்க. காலையில வரலான்னு பார்த்தோம், பயங்கரமான வெயில். அப்புறம் இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணதுக்காக இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முந்தா நேத்து அதுக்கு 3 நாள் கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு பண்ணிருக்காங்க. நகரத்தா செட்டியார் ஆமா, இது பண்ணது வந்து நகரத்தா செட்டியார் அவங்க கண்ட்ரோல்ல தான், கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. அது இன்னும் வந்து நகரத்தா செட்டியார் தான் இது வந்து ஃபுல்லா மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அருமையான கோயில். ஸோ கண்டிப்பா வாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப ராசியானது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசையில தான் நான் சொல்றேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸோ இந்த கோயிலுக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் ஒரு சீக்கிரம். ஓகே கைஸ், வளத்துடனும் ஆரோக்கியத்துடனும் நிறைந்திருக்க, வளத்துடனும் ஆரோக்கியத்துடனும் என் வயசுல சொல்லி தராங்க, நிறைந்திருக்க. வாழ்க்கை வளமுடன். எல்லாரும் வாங்க. எல்லாரும் வந்து ஆல் கெட் ஆல் தி பிளெஸிங்ஸ். ஃபுல் தமிழ்ல வரல எனக்கு, அப்பப்போ இங்கிலீஷ் வருதா, கண்ட்ரோல் பண்றேன். ஆனா பரவாயில்ல, கெட் ஆல் தி பிளெஸிங்ஸ் ஃப்ரம் தி காட். ரொம்ப முக்கியம் அது. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் உங்களோட பேசுறதுக்கு. வாங்க, சின்ன வீடியோ தான். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். விமான கழகத்திலே துறையூர் சித்தராஜசாமியாருடைய உறவினர்கள் அங்கே சிவ விமானத்திற்கு பிரதிஷ்டாபிஷேகத்தை செய்ய தயாராக இருக்கிறார்கள். அதோடு அவருடைய ஆலய குமாரசாமியார் அவர்கள் தொடர்ந்து விமானத்திற்கு மகா பிரதிஷ்டாபிஷேகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா விமானத்திற்கு துறையூர் ராஜாசாமியார் அவர்கள்
மற்றவற்றிலிருந்து இறங்கி மலியுடையவர் செய்கிறேன் அத்தரோடு அங்கரோடு ஆபகால கடிகள் உண்மை திங்கே உண்ணலாமோ ஊனலாங்க 1940 வந்து அகத்தியர் ஆசிரமம் ஆரம்பிக்கப்பட்டதா. நாடி பாக்குற இடம் தேவசிகாமணின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஓலைச்சுவடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கோயிலை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் வந்து 1940 கிட்டத்தட்ட ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் கிட்ட ஆட்சி நினைக்கிறேன் இல்லையா? கரெக்டா? ஆமா, அந்த டேஸ் ஆச்சு இல்லையா? ஆமா. நான் வந்து ரொம்ப கம்மியா சொல்லிட்டேன். இது வந்து 1940 இங்க ஒருத்தர் வந்து தெய்வசிகாமணின்ற பேர்ல அவர் பேர் வந்து தெய்வசிகாமணி. அவங்க வந்து இங்க நாடி ஜோதிடம் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஆசிரமம் மாதிரி இங்க வச்சிருந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. நிறைய நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்க எல்லாருமே இங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இங்க வந்து விக்கிரகங்களை வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, விநாயகரை முதற்கொண்டு சித்தி புத்தியோட தான் அவங்க குடும்பத்தோட இருக்காங்க. விநாயகரா இருந்தாலும் சரி, சிவபெருமானா இருந்தாலும் சரி, பெருமாளா இருந்தாலும் சரி, முருகப்பெருமானா இருந்தாலும் எல்லாருமே புனிதத்தின் வழிகாட்டுதல் படி இங்க கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக சிறப்பு வாய்ந்த கோயில். இதை நம்ம தவற விடக்கூடாது. நல்லா மெயின்டைன் பண்றாங்க. இதை தவறாம இது எல்லாருமே 48 நாள் வந்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களையும் வளத்தையும் பெற்று ஆரோக்கியத்தையும் பெற்று நீடூழி வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. சொல்லிட்டாங்கல்ல, எல்லா ஆசீர்வாதமும் இங்க போயிட்டு வாங்க, எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும், எல்லாரும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து